வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் டிஜிட்டல் முறையில் மட்டும் பணம் செலுத்தும் நடைமுறையை கொண்டுவர தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள விதிகளின்படி ஃபாஸ்டாக் இல்லாமல் ரொக்கமாக பணம் செலுத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட 2 மடங்கு வசூலிக்கப்படுகிறது. UPI மூலம் செலுத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட 1.25 மடங்கு வசூலிக்கப்படுகிறது. ஏப்ரல் 1 முதல் ரொக்க பரிமாற்றமே இருக்காது என்பதால் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஃபாஸ்டாக் அல்லது UPI முறைக்கு மாற வேண்டியது கட்டாயமாகும் என கூறப்படுகிறது. தற்போது நாட்டில் 98% அதிகமான வாகனங்கள் ஏற்கனவே ஃபாஸ்டாக் முறையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் டிஜிட்டல் முறைக்கு முழுமையாக மாறுவதன் மூலம் சுங்கச்சாவடிகளில் காத்திருப்பு நேரம் பெருமளவு குறையும் என்றும் அனைத்து பரிமாற்றங்களும் மின்னணு முறையில் பதிவு செய்யப்படுவதால் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரொக்க பணம் பெறுவதால் ஏற்படும் கால தாமதத்தை தவிர்த்து வாகனங்கள் தடையின்றி செல்லலாம் என்றும் சில்லறை தட்டுப்பாடு மற்றும் கட்டணம் தொடர்பான தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க முடியும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தரப்பில் கூறப்படுகிறது.